கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய கருத்தை நீங்க என்ன சொல்லுங்க? எப்படி கோடீஸ்வரன் ஆகும்? எப்படி கோடீஸ்வரன் ஆகுது? எதுக்காக கோடீஸ்வரனா வாழணும், கோடீஸ்வரனா சாவணுன்ற அந்த ஒரு குறிக்கோளோட நீங்க அதை கேக்குறீங்க? அதுக்கு முதல்ல ஒரு விளக்கம் சொல்லுங்க. கோடீஸ்வரனா வாழ்ந்தாகணும் அப்படின்றதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், கடைசி வரைக்கும் அப்படியே நல்ல ஒரு நமக்கான ஒரு பொசிஷன் வரும்போது நம்ம ஏன் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது, அந்த மாதிரி வாழக்கூடாது? இல்ல, ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு பேரு கோடீஸ்வரனா தான் வாழ்ந்தா தான் நிறைவான வாழ்க்கைன்றதெல்லாம் அதை எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்? ஒரு ராஜா அடுத்த நாட்டை படையெடுத்தாண்டா அவன் கோடீஸ்வரனா வாழணுன்றதுக்காக இல்ல, அவ வீரனா வாழணும், வீரனா சாவணுன்றதுக்காக மட்டும்தான். இன்னைக்கு எத்தனையோ ஆயிரம் கோவில்களை கட்டி, எத்தனையோ ஆயிரம் கடல் மைல் கடந்த யுத்தத்துல ஜெயிச்சு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ஒரு மிகப்பெரிய மகாராஜாக்களோட அவன் வாழ்ந்த அடையாளம் கூட இன்னைக்கு இல்லையே. அப்ப அவன் வாழ்ந்த அடையாளங்கள் இல்லை, ஆனா அவன் தடம் இருக்கு, அவன் உருவாக்கிய வரலாறுகள் இருக்கு. இன்னைக்கு எத்தனை மனித இனத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு 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 பாடமாகவும் மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சௌகரியமாகவும் அமைஞ்சிருக்கு. அப்ப அவெல்லாம் தன்னோட குடும்பம், தன்னோட மனைவி அப்படின்ற அந்த ஒரு கலாச்சாரத்துக்குள்ள அவன் வாழ நினைச்சிருந்தாண்டா அவன் மட்டும் அவன் ஒரு மிகப்பெரிய சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. சிப்பாய்களை மட்டும் அனுப்பி விட்டு யுத்தத்துக்கு அனுப்பியிருக்கலாமே. ஏன் ராஜாக்கள் அவன் யுத்தத்துல மிகப்பெரிய அளவுல முன்னாடி போய் நிக்கணும்? அப்ப கோடீஸ்வரனா வாழ்றதுக்காக இல்ல, வீரனா வாழ்றதுக்கு. நாம இந்த பிரபஞ்சத்துல வாழ்ற வாழ்க்கை கோழைத்தனம் இல்லாம, உழைப்ப நாம புறக்கணிக்காம, மனிதனோட மாண்பை நாம கலங்கடிக்காம நாம வாழ்ற வாழ்க்கை அத்தனையும் கோடீஸ்வர வாழ்க்கை தான். சராசரியா காசு பணத்தோட கொட்டு மலையில இந்த பணத்துக்கு மத்தியில நாம படுத்து புரண்டா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமா சந்தோஷமா நிம்மதி அடையும் அப்படின்ற எத்தனை பேரு காசு பணத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள முடங்கி ஒருவேளை சோறு சாப்பிட்றதுக்கு யாரும் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு நாதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்ப அந்த வாழ்க்கை எதுக்குன்ற எத்தனை ஆயிரம் கோடிகளை சம்பாரிச்சு சத்தமே இல்லாம ஊரை விட்டு ஓடி நாடு தேடி இன்னைக்கு பலதரப்பட்ட கோணங்கள்ல மிகப்பெரிய அளவுல தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்க எத்தனை கோடீஸ்வரனை பத்தி நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்ற வாழ்க்கையில எவ்வளவு வேடிக்கையான விஷயங்கள் கோடீஸ்வரனா வாழ்ந்த ஆட்களோட வரலாறு பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்ப அந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி, இந்த பணத்துக்கு பின்னாடி, பணத்தோட நம்ம சுமந்து வாழ்ந்து அந்த வாழ்க்கை தான் நமக்கு நிறைவை கொடுக்கும் அப்படின்னா நம்மளோட மனித இனத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு அழிவுதாமா. அதனால கோடீஸ்வரனா வாழணுன்ற அந்த ஒரு கொள்கை பிடிப்பு நமக்கு தேவையில்ல. ஒரு வீரனா, ஒரு கோழையா இல்லாம ஒரு வீரனா வாழன்றத பத்தி கண்டிப்பா நம்ம போதிக்க கத்துக்கிட்டாலே, நம்ம மாற கத்துக்கிட்டாலே ரொம்ப அருமையான வாழ்க்கையா இருக்கும். நிறைவுன்றது ஏன் கணவன் மனைவி பிள்ளை அப்படின்ற அந்த ஒரு சின்ன கலாச்சாரத்துக்குள்ள சாயந்தரம் பொழுதடைஞ்ச நேரத்துல அவங்களோட பேசி சிரிச்சு விளையாண்டு அந்த நேரத்துல ஊட்டி விட்டு சாப்பிடுற அந்த ஒரு நேரத்துக்கு, அந்த ஒரு சந்தோஷத்துக்கு ஈடு என்ன இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? 1000 கோடீஸ்வரர்கள் வாழ்ற வாழ்க்கைக்கு சமம். அந்த ஒரு நிறைவை யாரு அனுபவிக்க கத்துக்கிட்டாங்களா அந்த வாழ்க்கை ஃபுல்லா ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை தான் என்னை பொறுத்தளவு. நிச்சயம் ஆசையே இருக்கக்கூடாதுன்னு நான் எப்பயுமே சொல்லவே இல்லையே. கண்டிப்பா ஆசைப்படணும், அவசியத்துக்கு ஆசைப்படணும். இன்னைக்கு நாம வாழ்ற வாழ்க்கையில நம்மளோட 15 தலைமுறைகளுக்கு எல்லாம் சொத்து சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அடுத்த தலைமுறைகள் ஃபுல்லா ஊனமா பிறந்தா என்ன, முடமா பிறந்தா என்ன, செவிடா பிறந்தா என்ன, கோடீஸ்வரனை வாழன்னு நினைச்சிட்டு நாம வாழ்ற வாழ்க்கையில 15 தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வச்சு நம்ம வாழ்ந்துட்டா நமக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பெட்ரூம்லையும் அடுக்கலையிலையும் நமக்கு செலவச்சு வழிபடுவாங்க நினைக்கிறீங்களா? கோடீஸ்வர வாழ்க்கை அப்படின்னா என்ன? ஒரு 40 தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வச்சு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ந்து நாம கம்பீரமா அந்த பூமியில நம்ம வாழ்ந்தோன்ற அடையாளத்தை பதிச்சு விட்டு போனா அத்தனையிலையும் நமக்கு தடயத்தை நம்ம வர்ற தலைமுறைகளை உருவாக்க நினைக்கிறீங்களா? 35 வருஷம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை, ஒரு தலைமுறை மட்டும்தான். 90 வருஷம் 100 வருஷம் வாழ்ற வாழ்க்கையில 35 வருஷம் மட்டும்தான் அவன் வாழ்க்கையை கஷ்டத்தோடயோ இல்ல மிகப்பெரிய அளவுல வசதியோடய வாழ முடியும். இது மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபம், ஒரு தலைமுறைன்றது. அந்த ஒரு தலைமுறை மட்டும்தான். அடுத்த தலைமுறை அவன் உருவாக்க தொடங்கின பின்னாடி அவனோட வாழ்க்கை முடிஞ்சது. அதனால 35 வருஷத்துக்குள்ள நீ ஏன் 15 தலைமுறைக்கு நீ சொத்தை சேர்க்கன்னு ஆசைப்படுற? அப்ப அந்த ஒரு ஆசை, பேராசை மட்டும்தான் மிகப்பெரிய அழிவை உருவாக்கும். அப்ப அடுத்த தலைமுறை 15 தலைமுறைக்கு நம்ம சொத்தை சேர்க்கன்னு ஆசைப்பட்டோம்டா அடுத்து வர தலைமுறைகள்லாம் ஊனா பிறந்தான்னா, குருடா பிறந்தான்னா, முடமா பிறந்தான்னா அவங்க எல்லாம் கால் மேல காலை போட்டு 15 வேலைக்காரங்களை வச்சு சோத்தை தின்னுட்டு நிம்மதியா இருந்துட்டு போயிடலாமே. அதான் தாத்தன் பாட்டன் பூட்டன் அத்தனை பேரும் சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்கல்ல. இப்படி ஒரு மோசமான கலாச்சாரத்துக்கு நமக்கு கொண்டு சேர்க்கிறது அந்த கோடீஸ்வரனை வாழணுன்ற அந்த ஆசைப்படுற அந்த அவலமான நிலையை நம்ம மாத்த நினைச்சோம்னா
நிச்சயம் நாம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப பொஞ்சோலையா கொண்டு வரலாம்.